ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायश अभद्रश् नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्वैति न शुभं करोति वाचालभङ्गुं लङ्घायते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव श्री चैतन्य ईश्वरमो मज्ञानतिमरान्धस्य ज्ञानगणसलकसक्ष्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। ஜெய் ஸ்ரீல பிரபுபா, ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 16 மற்றும் 17 2 அத்தியாயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 16வது அத்தியாயத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 12 ஸ்லோகங்களும், ஓகே 12 15 இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே 17 இன்னைக்கு வந்து முடிச்சுடலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது இந்த பயோவிரதம் செய்வதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையும் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண பகவானுடைய அதாவது பகவானுடைய நாம ஜபம் பண்ணணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அதை வந்து ஜபம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பகவானுக்கு புதுசா மாலைகள் போடணும், பகவானுக்கு அந்த ஆடை கட்டுறது, அதே போல் பூணூல் போடுறது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, அதாவது பாலால் செய்யப்பட்ட பாயசம் அதை ஆஃபர் பண்றது. ஸோ அதை வந்து வைஷ்ணவர்களுக்கு பிராமணர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதே போல 108 பகவானுடைய மந்திரங்களை வந்து ஜபிக்கணும். ஸோ இதையெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதே போல குறைந்த அளவு 2 பிராமணர்களுக்காவது நீங்க வந்து உணவு அளிக்கணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குரு அண்டு குருவுடைய சிஷ்யர்களுக்கு, அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து மற்ற வர்ணத்தவர் அனைவருக்கும் வந்து உணவளிக்கணும் அப்படின்னு. ஏன்னா விஷ்ணுவுடைய விக்கிரகத்துக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த பாலாகட்டும், அந்த அபிஷேகங்கள் ஆகட்டும், அதே போல மகா பிரசாதம் ஆகட்டும் அனைவருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல 12 நாட்கள் இப்படிதான் பண்ணணும். முக்கியமா அதே போல அவர் வந்து என்னெல்லாம் முக்கியமா அந்த 12 நாள் அந்த பயோவிரதம் அமாவாசையில தொடங்கி துவாதசி அது வரையும் வந்து எந்த புலனின்ப விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கணும், தரையில தான் படுத்துக்கணும், 3 வேளை குளிக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அதே போல இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, பகவானுக்கு அதை ஆடை ஆபரணங்கள்லாம் பண்றது, எல்லாருக்கும் அர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் மற்றவர்கள் மற்ற வர்ணத்தவர்களுக்கும் வந்து தான தர்மம் கொடுக்கணும். ஏன்னா பிராமணர்களுக்கு எப்படி நம்ம வந்து கோதானம், வஸ்திரதானம், ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்குறோமோ அதே போல குருவுடைய உதவியாளர்கள் அதே போல எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். மற்ற வர்ணத்தவர்களுக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ இது வந்து இந்த பகவானுடைய மகா பிரசாதம் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஸோ அவன் வந்து பணக்காரனா, ஏழையா, குருடனா, பக்தனா, பக்தி இல்லாதவனா, அவன் பிராமணனா, பிராமணன் அல்லாதவனா, சண்டாளனா அப்படின்னுட்டு எந்த ஒரு பாகுபாடும் தேவையில்லை. இந்த விஷ்ணுவுடைய மகா பிரசாதத்தை அனைவருக்கும் நீங்க வந்து விநியோகிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அதே போல நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுக்கணும். ஸோ இப்படி அந்த துவாதசி இதா திரியோதசிக்கு இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? திரியோதசிக்கு தான் இது போல ரொம்ப பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி, ஸோ நாட்டியம், பாடல், மேல வாசிக்கிறது, துதி பாடுறது, சர்வ மங்களம் பொருந்திய மந்திரங்கள், ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்றது, இதெல்லாம் வந்து செய்யலாம் அன்னைக்கு. ஸோ இப்படி அந்த பயோவிரதம் மத சடங்குகள் வந்து அவ்வளோ சிரேஷ்டமாக இது வந்து சொல்லப்பட்டது. என்னுடைய தாத்தாவான பிரம்மாவால இது வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. இதை வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணு, நீ விரும்பியதை உனக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா முழுமுதற் கடவுளான பகவான் அந்த கேசவன் உன்னுடைய விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்வார் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யணும் அப்படின்னுட்டு.
நாம கேட்கறது ஏன்னா இப்ப நமக்கு நல்லதா இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு கெட்டதாக இருக்கலாம். சிலருக்கு நல்லதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கெட்டதாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால பகவானுக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யணும் அப்படின்னுட்டு. அதான் இங்க வந்து கஷ்யபர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அனைத்து நல்ல குணங்கள் கொண்டவளே, நீ வந்து இத வந்து இந்த விரதத்தை இந்த தவத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணு. பகவான் உங்ககிட்ட திருப்தி அடைஞ்சானா கண்டிப்பா உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வார் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ அதோக்ஷஜன் ஏன்னா நம்மளுடைய பௌதிக புலன்கள் பௌதீகமான புலன்களால தெரிஞ்சுக்க முடியாதவர். ஏன்னா இப்ப நம்ம கண்ணால ஒன்ன பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், தொடு உணர்வால கையால தொட்டு உணர்றோம் இல்லையா? ஸோ அது போல இந்த பஞ்ச புலன்கள் இந்த ஜட வஸ்துக்களால ஜட புலன்களாலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படியாப்பட்டவர் யார் அப்படின்னா பகவான். அதனால பகவானுக்கு அதோக்ஷஜர் அப்படின்னுட்டு பெயரு. ஸோ இப்படியாப்பட்ட பகவானை நீ வந்து அனைத்து கட்டுப்பாடு நியமனங்களோட இதை வந்து நீ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த தவம் தானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இது வந்து ரொம்ப சிறந்த யாக முறை. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா என்ன, இந்த விரதத்தை வந்து எதுவும் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ நீ வந்து எதை ஆசைப்படுறையோ அந்த ஆசையெல்லாம் உனக்கு வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நமக்கு வந்து 62 ஸ்லோகங்கள் முடிஞ்சிடுச்சு. ஸோ 16வது அத்தியாயம் முடிஞ்சாச்சு. இப்போ 17வது அத்தியாயம். பரமபுருஷர் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல். ஸோ எதற்காக பகவான் சம்மதிச்சார் அப்படின்னுட்டு அதை பற்றி பார்க்கலாம். இங்க வந்து சுகதேவர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு, ஓ ராஜனே, அதிதி தன் கணவர் கஷ்யபர் சொன்ன அந்த நியமங்களோட அந்த உபதேசத்தை அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்க. அந்த பயோ விரதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமா அவங்க வந்து தன் கணவரை ஒரு குருவா ஏத்துண்டு ஸோ குரு சொன்ன உபதேசத்தை பர்ஃபெக்டா அவங்க ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு அது பலன் கொடுத்தது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப திட மனசோட அதிதி தேவி முழுமுதற் கடவுளை நினைச்சு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பயோவிரதத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சாக்ஷாத் பகவான் வந்து வந்துடுறாரு. ஸோ அப்ப இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திரியங்களை கட்டுப்படுத்தினாங்க. அதாவது நம்மளுடைய 5 இந்திரியங்களும் இப்போ 5 குதிரைகள் போல 5 குதிரை 5 பக்கம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஏன்னா அந்த சாரதி எப்படி அந்த 5 குதிரைகளையும் கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டுல வண்டிய ஓட்டுவாங்களோ அதே போல இந்த அம்மா தன்னுடைய இந்திரியங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி மனசையும் கட்டுப்படுத்தி ஒரு முகத்தோட தன் மனசுல சாக்ஷாத் அந்த பகவானையே நினைச்சாங்க. உடனே அந்த பயோவிரதத்தினுடைய அந்த கடைசி 13வது நாள் முடியறது. ஓகேங்களா? ஏன்னா பகவான் மேல கலப்படமற்ற அந்த பக்திய அவங்க செஞ்சதுனால அங்க வந்து பகவான் வந்தார். ஸோ நீங்க நார்மலா பார்க்கலாம், பக்தர்கள் ரொம்ப சுலபமாக பக்தி மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியும். சாவை மனக கிருஷ்ண பாதாரவிந்தோ, ஏன்னா பகவானுடைய திருவடி தாமரைகளை தன்னுடைய மனசால நினைச்சாலே போதும், அதெல்லாம் பக்தி தான். ஆனா இந்த ஹடயோகம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகம். ஓகே, ஸோ நம்ம பக்தியின் மூலயமா பகவானை அடையிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அப்ப அந்த யோகம் எல்லாம் எதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா யோகத்தின் மூலயமாக அந்த யோகத்தை நம்ம ஃபாலோ பண்ணா, அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ செய்தால் அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலேஜ்ல படிச்சால் டாக்டர் பட்டம் கிடைக்கும், படித்தால் இன்ஜினியர் பட்டம் கிடைக்கும் இல்லையா? அது போல அஷ்டாங்க யோகம் செய்தால் அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அப்ப அந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படின்னா,
யம. ஸோ நம்மளுடைய வெளிப்புறமான இந்திரியங்களை கட்டுப்படுது. கண்ணு, காது, கை, கால் எல்லாம் அப்படியே கட்டுப்படுத்துறது. அடுத்தது நியம, உட்புறமான நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா? அடுத்தது ஆசன, எப்படி உட்காரணும். ரொம்ப ஹைட்லயும் உட்காரக்கூடாது, ரொம்ப கீழையும் உட்காரக்கூடாது, விழுந்துடுவோம். ரொம்ப ஹைட்ல இருந்தா ஐயோ விழுந்துருமோன்ற ஒரு பயம் வந்துடும். ரொம்ப கீழே இருந்தா கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி எப்படி சாஞ்சுக்கலாமா அப்படின்னு தோணும். ஓகேங்களா? ஸோ அதே போல எப்படி உட்காரணும் அப்படின்னா 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். அமரும் விதமும் இருக்கு, அதுதான் ஆசனம். அடுத்தது பிராணாயாம, மூச்சு பயிற்சி. பூரக கும்பகன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ வலது முக்கால காத்தை இழுத்து இடது முக்கால விடுறது, இடது முக்கால காத்தை இழுத்து வலது முக்கால விடுறது, இல்லைன்னா காத்தை இழுத்து உள்ள வச்சுண்டு அதுக்கப்புறம் காத்தை வெளியே விடுறது. ஸோ இப்படி அந்த மூச்சு கட்டுப்பாட்டு முறைகள், அதுதான் பிராணாயாமம். அடுத்தது பிரத்யாகாரம், பௌதிகமான புலனின்ப விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறது. எனக்கு வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு லிஸ்டே போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு தாரணை, மனதை ஒருமுகப்படுத்தணும், படுத்தி தியானம் பண்ணணும். யாரை தியானம் பண்றது? என்னுடைய கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணணும். ஸோ கிருஷ்ணனை தியானம் பண்ணும்போது அப்ப அதுல லயிச்சுடுவோம். அப்பதான் இணைதல். எது? சமாதி. அப்ப யார் நம்மளை எழுப்பினாலும் சரி, எதிர யார் டான்ஸ் ஆடினாலும் சரி, நமக்கு உண்மை தெரிய போறது. ஏன்னா அவங்க சமாதியில் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் லாஸ்ட். ஸோ இப்படி இந்த அஷ்டாங்க யோகத்தை செய்தால் கிடைக்கும் பலன்கள் தான் என்ன அப்படின்னா அஷ்டமா சித்திகள். ஸோ அப்படி அஷ்டாங்க யோகம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அஷ்டமா சித்திகள். அந்த அஷ்டமா சித்திகள் என்ன அப்படின்னா அனிமா, அணுவை விட ரொம்ப ரொம்ப குட்டியா தன்னுடைய உருவத்தை மாத்திக்க முடியும். மகிமா, பெரிய ரூபம், பெரிய அப்படியே இங்க இருந்து ஆகாச அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ரூபத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது கரிமா, ரொம்ப கனமா இப்படி எப்படி கூட நகர்த்த முடியாது. கிருஷ்ணர் ஒரு 8 மாச குழந்தையா இருக்கும்போது யசோதாவால என்னாச்சு, குழந்தை இப்படி எப்படி கூட நகர்த்த முடியலன்னு அவங்க ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல அந்த திருநாவர்த்தன் வந்தது. ஸோ யசோதா விட்டுட்டு அந்த திருநாவர்த்தன் என்ன பண்ணியாச்சு, கிருஷ்ணரை எடுத்துட்டு போயாச்சு. ஆனா ஆக்சுவலா என்ன, அவ்வளவு கனமாக அதாவது ஒரு இமயமலையே இப்ப தூக்குங்க அப்படின்னா நம்மளால தூக்க முடியுமா? இப்ப ரொம்ப வெயிட்டுப்பா அப்படின்னும் இல்லையா? ஸோ அது போல ரொம்ப கனமா, அதுதான் கரிமா, பயங்கர வெயிட்டா தன்னுடைய உடம்ப மாத்திக்கிறது. அடுத்தது லகிமா, காற்றை விட லேசாக மாத்திடுறது. இப்ப காத்தை யாராவது பிடிச்சி வைக்க முடியுமா? அப்புறம் சரன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது போல அவ்வளவு லேசா அப்படியே டிராஃபிக்கே இருக்காதுங்க. இங்க இருந்து சரன்னு நம்ம எங்கனாலும் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துடலாம் இல்லையா? ஸோ அது போல லேசா உடம்பு மாதிரி எப்படினாலும் அப்படியே பறந்து ஏன்னா அந்த காலத்துல இருந்த நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் இப்படிதான் நினைத்த மாத்திரத்து நினைத்த இடத்து போயிட்டே இருப்பான். அடுத்தது பிராப்தி, மனசுல நினைச்சதை எல்லாம் அவங்களால அடைய முடியும். இப்ப எனக்கு திருப்பதி லட்டு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே கிடைச்சிரும். ஏன்னா நினைத்த மாத்திரத்தில் அடைஞ்சிருவாங்க அவங்க. ஓகே. அடுத்தது பிரகாமியா, ஸோ அவங்க எந்த உருவத்திலையும் மாற முடியும். ஓகே. முக்கியமா இந்த கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த உருவம், இப்போ ஆண் உருவம், பெண் உருவம், எந்த உருவத்திலான அவங்களால அப்படியே மாறிட முடியும். அது பிரகாமியம். ஈஷத்வம், ஸோ எல்லாரும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற, முக்கியமா தேவர்கள், இப்ப பிரம்மா முதலான அனைத்து தேவர்களும் தன் ஆணைக்கு கீழே வச்சுக்கிறது. இப்ப இரண்யகசிபு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? ஸோ எல்லாரும் என்னுடைய நாமத்தை தான் ஜபிக்கணும் அப்படின்னு. அப்ப பாருங்க, நீங்க தேவர்கள்ல இருந்து மனிதர்கள் எல்லாரும் அவனுடைய நாமத்தை தான் ஜபிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈஷத்வம், அவன் அப்படி ஒரு சித்தி அவனுக்கு கிடைச்சது அதனால. ஓகே. அடுத்தது வஷித்வம். வஷித்வம் அப்படின்னா அனைவரையும் கட்டுப்படுது. அதுதான் அது தேவர்களை கட்டுப்படுத்துறது. இது என்ன அனைவரையும் கட்டுப்படுத்து வசியப்படுத்துறது அப்படின்னா, நம்ம இந்த பௌதிக உலகத்தில் 7 வகையான ரூபங்கள் இருக்கு, தோற்றங்கள். அதாவது தேவர்களுடைய உடல், மனிதர்கள், அப்புறம் கீழ் உலகங்கள், நரகலோ 7 கீழ் உலகங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த உலகங்கள். அடுத்தது
மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, அப்புறம் வந்து மரம், செடி, கொடிகள். ஓகேங்களா? ஸோ இந்த 7 வகையான அனைவரையும் தன்வசப்படுத்த முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வசித்வம். ஸோ இந்த 7 பேரையும் தன் வசியப்படுத்துறான். அதுதான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். அதான் 8வது விஷயமான வசித்வம் இருக்கு. ஸோ இந்த 8 விஷயம் கிடைச்சிரும் மாதாஜி. அஷ்டாங்க யோகம் செய்தால் இந்த 8 சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, யாராருக்கு என்னென்ன சித்திகள் வேண்டும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே. ஸோ இங்க வந்து பகவான் வந்து, ஏன்னா இது வந்து ஹடயோகம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த அஷ்டமா யோகம் பண்ணணும், அஷ்டாங்க யோகம் பண்ணணும். அதன் மூலியமாக அவங்களுக்கு அஷ்டமா சித்திகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா பக்தர்களுக்கு இது தேவை கிடையாது. ஸோ பக்தர்கள் அப்படியே பகவானை பக்தி பண்ணாலும் அவங்களுக்கு தன்னாலேயே அவங்களுடைய இந்திரியங்கள் ஆகட்டும், மனசு ஆகட்டும் எல்லாம் கட்டுப்பட்டுடுமா. அவங்கதான் அப்படி தியானத்துல இருந்து யோகம் செஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து 90 டிகிரில ஸ்ட்ரெயிட்டா அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாவும் கண்ணை மூடக்கூடாது, ஃபுல்லாவும் கண்ணை திறந்திருக்க கூடாது. ஸோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனா பக்தர்களுக்கு அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பக்தியோட பகவானுடைய நாம ஜபம் பண்ணிட்டு பகவானுக்கு பக்தி செஞ்சாலே போதும். ஸோ இப்படி பகவானையே நினைச்சுட்டு இவங்க வந்து இருக்கும்போது அந்த நேரத்துல பகவான் சாக்ஷாத் அங்க வந்து காட்சி கொடுக்கிறார். முழுமுதற் கடவுள் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்திருக்கிறார். ஸோ பகவான் வந்து 4 புஜங்களோட, ஸோ 4 புஜங்களோட சங்கு சக்கர கதாபத்மா வச்சுண்டு பகவான் வந்து காட்சி கொடுக்கிறாரு. ஸோ அந்த முழுமுதற் கடவுளான பகவான் அதித்தியுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அதித்திக்கு என்ன செய்யறதுன்னே புரியலையாம். திடீர்னுட்டு அப்படியே ஒரு தடி கீழே போட்டா டக்குன்னு எப்படி கீழே விழுமோ அது போல விழுந்து வணங்குறாங்க, அப்படியே அழறாங்க, கை கூப்பி நிக்கிறாங்க. அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனந்த கண்ணீர் ஆகுது, உடம்பெல்லாம் அப்படியே ரோமாஞ்சனம் ஆகுது. பகவான நேருக்கு நேர், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பரவசத்துல அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குதான். நடுங்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே பிரமிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே தழுத்தழுத்த குரல்ல இப்பதான் அவங்க வந்து பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பகவான் கிட்ட அப்படியே பிரார்த்தனை வைக்கிறாங்க. ஓ திருமகளின் கனவா, அதாவது ரமாபதி. அவங்க எடுத்து முதல் வார்த்தை பாருங்க, ரமாபதி, திருமகளுடைய கனவா. அனைத்து யாக சடங்குகளுக்கு அந்த பலனை கொடுப்பதே பகவான் தான். ஸோ லோக நாயகா, ஸோ உங்களை பார்க்கும்போது என்னுடைய கண்களாலேயே உங்களை அப்படியே பருகிடணும்னு தோணுது. இப்ப அதித்தி வந்து இன்னும் பிரார்த்தனை பண்றாங்க. ஸ்ரீ அதித்தி ருவாச்சம் யக்ஞேச யக்ஞம் புருஷாச்சுதா தீர்த்தபாதாய தீர்த்த ஸ்ரவகம். ஸோ இங்க வந்து தீர்த்த பாதாய, அனைத்து வகையான தீர்த்தங்கள் பகவானே உங்களுடைய திருப்பாதத்திலிருந்து தான் வந்தது. ஏன்னா இப்ப கங்கையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பகவானுடைய பாதத்திலிருந்து வந்ததுதான். அதே போல எல்லா தீர்த்த ஸ்தலங்களும் பகவானே உங்களுடைய திருப்பாதம் இங்க பட்டதுனாலதான் அதெல்லாம் தீர்த்த ஸ்தலங்கள் ஆயிடுச்சு. ஸோ அனைத்து யாகங்களினுடைய எஜமானரே, அனைத்தையும் அனுபவிப்பவரே, கலங்கமற்றவரே, அதாவது அனைத்து கீர்த்தியும் கொண்டவரே, உங்களுடைய நாமத்தை பாடினாலே போதும், நல்ல அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைச்சிடும். மூல முழுமுதற் கடவுளே, பரம ஆளுநரே, எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்க தான் ஆதாரம், எல்லா புண்ணிய தீர்த்தத்துக்கும் நீங்க தான் ஆதாரம், அனைத்து ஜீவாத்மாக்களை ரட்சிக்க கூடியவரே நீங்க தான். ஏன்னா அவங்களுடைய துன்பத்தை குறைச்சு அவங்கள அதிலிருந்து மீட்பதும் பகவானே நீங்க தான். ஸோ எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுங்க சுவாமி அப்படின்னுட்டு அவங்க வந்து அப்படியே கையேந்தி கேட்குறாங்க.
ஸோ பகவானுடைய ஸ்தலங்கள் முக்கியமா நம்ம வந்து விருந்தாவனம், துவாரகா, ஸோ இதெல்லாம் பகவான் உடைய பாதம் பட்ட இடங்கள், அதெல்லாம் அவ்வளவு சிரேஷ்டமானது. ஸோ அவங்க உன்னை என்ன பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா, ஓ எம்பெருமானே, நீங்க தான் என்ன எல்லா இடத்துலயும் பரவி இருக்கீங்க. இந்த பிரபஞ்சத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் நீங்க தான். நீங்க சுதந்திரன். ஸோ அப்படியாப்பட்ட உங்களுடைய சக்தி அளவில்லாதது. ஏன்னா உங்களுக்கு ஆதி அந்தம்னு எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஏன்னா நாங்கெல்லாம் இந்த பௌதிக மாயையில இருக்கிறதுனால மாயையில நாங்க வந்து மாட்டிக்கிறோம். ஆனா பகவானே, உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாதே. ஏன்னா பகவான் இந்த பிரபஞ்சமே என்ன அப்படின்னா பகவானோட பகிரங்க சக்தி தான், புறசக்தி. ஓகேங்களா? ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி, இந்த நெருப்பு, உஷ்ணம், இது எல்லாமே பகவானுடைய அம்சம்தான். ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது. நாங்க வந்து இந்த மாயையில குழப்பம் அடைகிறோம். ஆனா பகவானே, நீங்க எப்பவுமே நித்தியமானவர். ஸோ உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. பகவானே, யார் ஒருத்தர் உங்களை திருப்திப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரம்மதேவரை போன்ற நீண்ட ஆயுள், அதே போல நீண்ட ஆயுளும் கொடுப்பீங்க. அதே போல உயர்ந்த கிரகம், மத்தியமான இருக்கக்கூடிய நம்மளுடைய லோகம் மத்திய கிரகம், கீழே இருக்கக்கூடிய தாழ்ந்த கிரகங்கள், இது எதுல வேணாலும் அவங்களுக்கு எது தேவையோ அந்த உடலையும் கொடுப்பீங்க. அவங்களுக்கு தேவையான பௌதீக செல்வம், தர்ம, அர்த்த, காமம், ஸோ இது அனைத்தையும் நீங்க கொடுக்குறீங்க. அதே போல ஞானம், முழுமையான அறிவு, அவங்களுக்கு எது விருப்பமோ அதையும் நீங்க கொடுக்குறீங்க. அதே போல அவங்க விருப்பப்பட்டா அஷ்டமா சித்திகளையும் கொடுக்குறீங்க. ஏன்னா அஷ்டாங்க யோகம் செய்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த சித்திகளையும் நீங்களே கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களை வழிபட்டாலே ரொம்ப சுலபமாக இதையெல்லாம் பெற முடியும், எதிரிகளை எல்லாம் ஜெயிக்க முடியும். அவ்வளவு அற்புத விஷயங்களை கொண்டவர் நீங்க, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி அவர் வந்து பகவானை பார்த்துட்டு அந்த அம்மா பாட்டிய சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மா இருக்கிறது யாரு? பகவான் தான். தாமரை கண்களை கொண்டவர் யாரு? பகவான் தான். அப்படியே அதித்தி கண்ணால பருகிட்டு இருக்காங்க அந்த நாராயணனை. இப்ப பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஓ தேவர்களின் தாயே, உன்னுடைய புத்திரர்கள் அவங்க செல்வ செழிப்போட இருக்கணும். ஏன்னா இப்ப அவங்களுடைய செல்வத்தை பறிக்கப்பட்டுட்டாங்க. யாரு? எதிரிகள் வந்து பறிச்சுட்டாங்க. அவங்களுடைய வசிப்பிடத்துல இருந்து அவங்கள வந்து விரட்டிட்டாங்கன்னு தான் நீங்க வந்து இப்படி ஒண்ணு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய நெடுங்காலா இந்த ஆசையை வந்து நீங்க வச்சுண்டு இப்ப இந்த பயோவிரதத்தின் மூலியமாக நீங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ தேவ மங்கையே, இப்ப எதிரிகளை வென்று உங்களுடைய பசங்களுக்கு அவங்களுடைய இடத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கரெக்ட். இப்ப இந்திரன் அந்த இடத்துக்கு தலைவனா போகட்டும், தேவர்களுக்கு தலைவனா இருக்கட்டும். அதே போல அசுரர்கள் அப்ப போர்ல கொல்லப்படட்டுமா? அசுரர்களுடைய மனைவிகள் துக்கப்படட்டுமா? ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கெட்டதாக இருக்கும். நமக்கு நல்லதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு கெட்டதாக இருக்கும் இல்லையா? சோ அப்ப தேவர்கள் சந்தோஷமா இருக்கணும், அப்ப அசுரர்களுடைய மனைவிகள் துக்கத்துல ஆழணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னுட்டு நாராயணன் வந்து கேக்குறாரு. ஓகே, அதாவது உங்களுடைய புத்திரர்கள் இழந்த கீர்த்தியையும் செல்வத்தையும் திரும்ப பெறுவார்கள். அவங்களுடைய ஸ்வர்கலோகத்துக்கு நான் திரும்ப அவங்களை அனுப்பிடுறேன், அவங்களை அங்க வாழ வைக்கிறேன். ஏன்னா நீங்க விரும்பினது அதுதானே, நான் அதை செய்யறேன், கவலைப்படாதீங்க. ஆனா அசுரர்களுடைய தலைவனா இருக்கக்கூடியவர் அவரும் என்ன வணங்கக்கூடியவர் தான் இல்லையா? அதே போல பிராமணர்களுடைய பாதுகாப்புல இருக்கிறார் அவர். சோ பிராமணர்களுடைய, ஏன்னா பிராமணர்கள்
சேவை, பிராமண சேவை செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அப்படி அவங்க வந்து பிராமண சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள வெல்றது வந்து சாத்தியமே கிடையாது. இது என்னுடைய அபிப்பிராயம். ஆனாலும் நான் வந்து நீங்க இந்த பயோவிரதத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் நான் வந்து சந்தோஷத்தை குடுக்கணும். அதனால இதற்கு தேவையான ஒரு உபாயத்தை நான் வந்து யோசிக்கிறேன். நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணா அவங்க வந்து அ எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டாங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு உபாயத்த கண்டுபிடிச்சு, அதற்கு ஒரு வழி காட்டுறேன் நானு. ஏன்னா, உங்களுடைய பக்தி மார்க்கம் வந்து வீணாகக் கூடாது இல்லையா? வீணாகாது கவலைப்படாதீங்க அப்படின்னுட்டு, சாக்ஷாத் பகவான் வந்து இங்க சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு நீங்க விரும்பிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு நான் தரேன். ஸோ உங்களுடைய புதல்வர்களை காப்பதற்காக நீங்க வந்து என்ன ரொம்ப ரொம்ப சிறந்த இந்த பயோவிரதத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. என்கிட்ட நீங்க வந்து பிரார்த்தனை பண்றீங்க. ஸோ நான் வந்து கஷ்யபருக்கு என்ன பண்றேன், நான் அவருக்கு ஒரு மகனாக பிறக்கிறேன்னு ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அதனால நான் வந்து இப்ப உங்களுக்கு மகனாக நான் வந்து பிறந்து, உங்களுடைய பசங்களையும் நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்றாரு. ஸோ நீங்க வந்து உங்க கணவருக்கு சேவை செய்யுங்க. அதன் மூலியமாக நான் வந்து உங்களுக்கு மகனாக பிறப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இப்படி பகவான் வந்த விஷயம் அனைத்தையும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப லாஸ்ட்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றார். என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொன்ன இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா, பெண்கள் என்ன பண்ணுவாங்க? டக டகன்னுட்டு எல்லார்ட்டயும் போய் சொல்லிட்டு வந்துருவாங்கன்னுட்டு, இவர் என்ன சொல்றாரு? இத வந்து ரகசியமா வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் வந்தது, இப்ப நாராயணர் பேசினது அனைத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு பகவான் ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பகவான் மறைஞ்சுடுறாரு. ஸோ இப்ப இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா பகவான் வந்து எனக்கு மகனா பிறக்கிற அப்படின்னு வரத்த சொல்லிட்டாரே அப்படின்னுட்டு இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே அந்த சந்தோஷத்துல கணவர்கிட்ட போறாங்க. கணவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்றாங்க. ஸோ அப்ப கஷ்யபர் வந்து தியானத்துல உட்கார்றார். அப்ப தியானத்துல உட்காரும்போது அவருக்கு ஒண்ணு வந்து தோன்றது. என்ன அப்படின்னா, சாக்ஷாத் பரம புருஷன் அந்த பகவானுடைய அம்சம் தனக்குள்ள புகுந்தத அவர் பார்க்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து 2 மரங்கள் உரசிண்டா அங்க வந்து நெருப்பு வந்துடும் இல்லையா? இப்ப நம்ம நார்மலா வந்து யாகங்கள், யக்னங்கள் செய்யறதுக்கு அந்த காலத்துல இந்த அரணிக்கட்டைய உரசி அதுல இருந்து நெருப்பு எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல இவங்க 2 பேரும் இணைஞ்சு உடனே அதித்தியுடைய கர்ப்பத்துல சாக்ஷாத் பகவான் போயாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவருடைய ஹிருதயத்துக்கு பகவான் வந்தார். அதுக்கப்புறம் கஷ்யபருடைய கிட்ட இருந்து இப்ப அதித்திக்கு அவங்க மாறியாச்சு. இப்ப முழுமுதற் கடவுளான பகவான் அதித்தியுடைய கர்ப்பத்துல இருக்கார் அப்படின்றத பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் வந்து ஆஹா என்னுடைய தந்தையான அந்த நாராயணன் இப்ப அதித்தியோட கர்ப்பத்தில் இருக்காரா அப்படின்னுட்டு அவர் வந்து துதி பாட ஆரம்பிச்சிட்டாரு. பிரார்த்தனை பண்றார். என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ பிரம்மோவாச்சம் ஜயோருகாய பகவன் உருக்ரம நமோஸ்துதே நமோ பிரம்மாய தேவாயம் திரிகுணாய நமோ நமக. ஸோ பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாவற்றிலும் போற்றப்படுபவரும் அசாதாரணமான செயல்களை செய்பவருமான முழுமுதற் கடவுளே, உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஏன்னா பகவான் வந்து எல்லாருக்கும் இறைவன். ஆனா நம்ம இந்த ஜட உலகத்துல மாட்டின்னு இருக்கோம். சோ அப்படியாப்பட்ட இந்த ஜட உலகத்துல மாட்டின்னு இருக்க எங்களுக்காக பகவானே நீங்களே இங்க வந்திருக்கீங்களே, திரும்ப திரும்ப நான் வந்து உங்களுக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு.
நமஸ்தே கிருஷ்ணிகர்பாய வேதகர்பாய வேதசே த்ரிநாபாய த்ரிபுருஷ்டாய சிபி விஷ்டாய விஷ்ணவே. சோ எங்கும் நிறைந்திருப்பவரே, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலும் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவே, உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். உலகங்கள் அனைத்தையும் சிருஷ்டிச்சது நீங்க தானே நாராயணா, உங்களுடைய நாபியிலிருந்து வந்தவனே நான் தானே. நீங்க தான் என்ன பிருஷ்ணியுடைய மகனாக பிருஷ்ணி கர்ப்பனாக வந்தீங்க. சிருஷ்டி கர்த்தாவும் நீங்க தான், வேத ஞானமும் நீங்க தான். சோ உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து வணங்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துவம் ஆதிர் அந்தோ புவனஸ்ய மத்யம் அனந்த சக்திம் புருஷம் யம் ஆஹூ கலோ பவான் ஆஹிபதி சம் விஸ்வம் ஸ்தரேதோ யதாந்த பதிதம் கபீரம். ஓ எம்பெருமானே, நீங்க தான் என்ன எல்லாமாவும் இருக்கீங்க. அதாவது ஆதி அந்தம் எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாத ஒரு இடம் இருக்கா என்ன? சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, அழிக்கிறது எல்லாமே நீங்க தான். அந்த வேதமும் நீங்க தான், எல்லையற்ற சக்தியும் நீங்க தான், நீங்க தான் பரம புருஷர். இப்படி அனைத்துமாக இருப்பதும் நீங்க தான், நித்திய காலமும் நீங்க தான், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமும் நீங்க தான், கவர்ந்திழுப்பவரும் நீங்க தான். அதுதான் அவர் வந்து காலசோத்தம்ன்றாங்க. ஸோ இப்படி நித்திய காலமும் நீங்க தான். ஏன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ இப்படி எல்லா காலமும் இருக்கிறத நீங்க தான், நித்திய காலமாகவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். நெக்ஸ்ட், த்வம் வை பிரஜானாம் ஸ்திர ஜங்கமானாம் பிரஜாபதீனாம் அசி சம்பவிஷ்ணுஹும் திவௌகாசாம் வேத திவஸ் ச்சுதானாம் பராயணம் நௌர் இவ மஜ்ஜதோ அப்சுஹு. எம்பெருமானே, அசைகின்ற அசையாத அனைத்து ஜீவராசிக்குள்ளும் இருப்பதும் நீங்க தான், ஆதி உற்பத்தியும் நீங்க தான், பிரஜாபதி உற்பத்தி செய்ததும் நீங்க தான். பெருமானே, அதாவது ஒருத்தன் தண்ணியில மூழ்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்ன? ஓ, இந்த படகுல இருக்கிறவங்க கண்டிப்பா என்னை காப்பாத்திடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அது போல அந்த ஸ்வர்கராஜனான இந்திரன் அவனுடைய அனைத்து செல்வத்தையும் இழந்துட்டான். இப்ப அவனுக்கு ஒரு புகலிடமாக ஒரு போட்டை போல நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னுட்டு இப்படி அவர் வந்து பிரார்த்தனை பண்றார். இதோட நமக்கு 17வது அத்தியாயம் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம 18வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.